உண்மையில் நமக்கு அனைத்து வித சொந்தமாகவும் இருப்பவன் பகவான். மாதா பிதா யுவதய ஸ்தனையாக விபூதிகி சர்வம். நமக்கெல்லாம் பகவான் அப்படி இருப்பான். ஆச்சாரியன் இருப்பார். ஆனா அதை புரிஞ்சுக்கிறது இல்ல. உண்மையில் ஒரு தாய் போல் நம்மிடம் அன்பு காட்டக்கூடியவன் பகவான். தந்தை போல் அறிவை ஊட்டக்கூடியவன் பகவான். ஒரு குழந்தை போல் நமக்கு ஆனந்தம் தரக்கூடியவன் பகவான். அண்ணனை போல அக்காவை போல ஒரு அக்கறை காட்டக்கூடியவன் பகவான். தம்பி போல தங்கை போல நாம் சொன்ன காரியத்தை செய்யக்கூடியவன் பகவான். ஆனா இது எதையுமே நாம புரிஞ்சுக்கிறது இல்லையே. அவனை விட்டுட்டு நம்ம சொல்றோம் இல்லையா, அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம், இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம். இந்த எல்லாத்தையும் நம்ம கொடுக்கறவன் பகவான். புரிஞ்சுக்கல. அவரே உற்றார் என யாரோ ஒருத்தட்ட போய் உட்கார்ந்துட்டு இவர் தான் எனக்கு எல்லாம், எனக்கு அவர் தான் அம்மா, அவர் தான் அப்பா என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு இந்த உலகத்துல நாம நிறைய பார்க்கறோம் இல்லையா. எத்தனையோ பேர் அவர் ஒரு பெரியவரா இருக்கலாம், ஏதோ ஒரு துறையை சார்ந்தவரா இருக்கலாம், அல்லது இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனா இருக்கலாம், பொலிட்டிக்கல் சைட்ல இருக்கலாம். எங்க போய் அவர் தான் எனக்கு எல்லாம், அவரே உற்றார் என அதுக்கு மேல நம்ம என்ன பண்றோம்? உழன்று. இந்த இடத்துல உழன்றுனா ஃபாலோ பண்ணின்னு அர்த்தம். அவரை பின்தொடர்ந்து அவர் எங்க போனாலும் கூடவே நானும் போயிட்டு இருப்பேன். இப்படியெல்லாம் மனிதர்கள் பின்னாடி போய் ஃபாலோ பண்றதுங்கிறது பிசிக்கலா மட்டும் இல்ல. அவர் பண்றதெல்லாம் நானும் பண்ணுவேன். அவர் என்ன சட்டை போட்டுக்கிறாரோ அதையே நானும் போட்டுப்பேன். அவர் கட்டிக்கிற வெஷ்டியை நானும் கட்டிப்பேன். அவரை போல ஹேர் ஸ்டைல் பண்ணுவேன். அப்போ உழன்று இப்படியே பின்தொடர்ந்து அவர் பண்றதெல்லாம் நான் பண்ணிட்டு ஓடி. ஓடினா ஓடி ஓடி உழைக்கிறது. அவருக்கு தொண்டு செய்யணும், இவருக்கு பணிவிடை செய்யணும்னு சொல்லி ஓடி 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 எத்தனையோ கஷ்டப்பட்டாச்சு. திருவரங்கத்த முதனார் சொல்றார், ஓடி நையேன் இனி. நெய்தல்னா கஷ்டப்படுதல்னு அர்த்தம். நையேன் இனி. அப்பா இனிமே அடியன் அப்படிலாம் கஷ்டப்பட வேண்டாம். இதுவரை ஆனதெல்லாம் ஆச்சு. இப்ப ராமானுஜர் ஞானம் கொடுத்ததாலே இனி பயனில்லாத அந்த மனிதர்களை போய் பிடிச்சிட்டு என்ன பண்ணாலும் அவன்கிட்ட வரமாட்டேன்னு சொல்லி அவன்தான் எல்லாவித உறவினர்னு கருதி அவன் பின்னாடியே ஓடி அவனுக்கு தொண்டுகள்லாம் செய்த காலம் இருக்கே, அந்த கஷ்டமெல்லாம் இத்தோட முடிஞ்சு போச்சு. ஏன்னா இப்ப ராமானுஜர் நமக்கு கிடைச்சுட்டார். ஒள்ளிய நூல் கற்றார் பரவும் ராமானுஜன். எங்க ராமானுஜர் எப்படிப்பட்டவர்னா ஒள்ளிய நூல். ஒள்ளியன்னா சிறப்பான அர்த்தம், ஒளி வீசக்கூடியன்னு அர்த்தம். இந்த இடத்துல ஒளிங்கிறது சிறப்பை குறிக்கிறது. ஒள்ளிய நூல், சிறப்பான சாஸ்திரங்கள் நூல்கள் இருக்கே, வேதங்கள், வேதத்தை விளக்க வந்த இதிகாச புராணங்கள், அதை நன்றாக எளிமைப்படுத்தி தெளிவாக கொடுத்த ஆழ்வார் பாசுரங்கள், இந்த ஒள்ளிய நூல் சிறப்பான நூல்கள் இருக்கே, கற்றார் பரவும் இராமானுசன். இந்த வேதங்களையும் ஆழ்வார் பாசுரங்களையும் ஸ்ரீராமாயணத்தையும் யார் கற்றிருக்கிறார்களோ, பரவும்னா துதி செய்யும்னு அர்த்தம். கற்றார் பரவும் இராமானுசன். ராமானுஜரை இந்த நூல் கற்றவர்கள் அத்தனை பேரும் துதி செய்வார்களாம். என்ன காரணம்னா இந்த நூல்களை வாசிச்சவாளுக்கு ராமானுஜருடைய பெருமை என்னன்னு தெரியும்.